வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் தொடர்ந்து கேள்விகள் கேட்கப்படும் பகுதி அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்தியன் கான்ஸ்டியூன்ஸ் அசம்பிளின்னு சொல்கிற இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எதற்காக அமைக்கப்பட்டது, எப்போது அமைக்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, இது செய்த இந்த சாதனைகள் இப்படிலாம் எக்ஸாமில் தொடர்ந்து கேள்வி கேட்கப்படும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1946 கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்படுகின்றது. யாரால்னா அப்போடைய பிரிட்டிஷ் பிரதமர் கிளமண்ட் அட்லி அவர்களால் இந்த அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்படுகிறது. இந்த அமைச்சரவை தூதுக்குழுவில் பார்த்திங்கன்னா சர் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாபோர்டு கிரிப்ஸு மற்றும் ஏவி அலெக்சாண்டர் இவங்கெல்லாம் மெம்பராக வராங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு எதற்காக அமைக்கப்படுகிறதுனா, இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், அதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக இந்த அமைச்சரவை தூதுக்குழு 1946 அமைக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை, இந்தியன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு சொல்கிற இந்த அமைப்பு 1946 ஏற்படுத்தப்படுகின்றது. ஸோ இந்த அமைப்போட பணி எதுக்காக இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிறதுனா, இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு சட்டத்தை உருவாக்கணும், ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறோம், பிரிட்டிஷ்லேருந்து தனியாக சுதந்திரம் கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் இந்தியாவை இந்தியர்களே ஆட்சி செய்ய போகிறாங்க. அவங்களுக்கான ஒரு சட்ட விதியை, அரசியலமைப்பை உருவாக்கிக்கணும். அதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் தனித்தனியாக கமிட்டி போட்டு அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு தேவையான அரசியலமைப்பை ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946 ஏற்படுத்தப்பட்டது. இதில் மெம்பர்ஸாக ஒவ்வொரு அப்போ இருந்த மாகாணத்தை சார்ந்தவர்கள், சுதேச பகுதியை சார்ந்தவர்களும் நியமிக்கப்படுறாங்க. இந்த மெம்பர்ஸை எதை அடிப்படையில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாப்புலேஷன், மக்கள் தொகை அடிப்படையில், அதாவது 10 லட்சம் மக்களுக்கு ஒரு மெம்பர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்களாக பார்த்திங்கன்னா 389 பேர் இருந்தாங்க. மாகாண பகுதிகளிலிருந்து பிரதிநிதிகளாக 292 பேரும், சுதேச உறுப்பினர்களாக 93 பேரும், பலுசிஸ்தான் பகுதியிலிருந்து ஒருவரும், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் டெல்லி, அஜ்மீர், கூர்க் பகுதியிலிருந்து 3 பேரும் அப்படின்னு சொல்லி மொத்தம் 389 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மெம்பரை செலக்ட் பண்ணுறதுக்கு தேர்தல் தனியாக நடத்தப்பட்டு அந்த உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு 208 உறுப்பினர்களும், முஸ்லீம் லீக் கட்சிக்கு 73 உறுப்பினர்களும், மற்ற 15 உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டன. இது பார்த்திங்கன்னா பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடக்குது, பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து உறுப்பினர்கள்லாம் இதிலிருந்து விலகிற டைமில் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் ஃபைனலாக இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 பேர். அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பார்ட்டிஷனுக்கு அடுத்து இதில் இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 299 இருந்தது. ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன், அவங்க வராங்க. அவங்க பரிந்துரைப்படி இந்த அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக 1946 ஏற்படுத்தப்பட்டது. அப்போது இந்தியாவோட வைஸ்ராய், அரச பிரதிநிதியாக இருந்தவர் லார்டு வேவல் பிரபு, அவங்க தான் இருந்தாங்க. இந்த உறுப்பினர்கள், இந்த அரசியல் நிர்ணய சபைக்கான உறுப்பினர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். 10 லட்சம் மக்களுக்கு ஒரு உறுப்பினர் என்ற விதத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இந்த மெம்பர்ஸ் 299 குறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம இதிலிருந்து கேள்விகள் வரும். அடுத்ததில் இருந்த என்ன முக்கியமான கேள்விகள் வரும்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், அந்த முதல் 3 கூட்டங்கள் மிக முக்கியமானது. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், 2ஆம் கூட்டம், 3ஆம் கூட்டம் சொல்லிட்டு எந்த தேதிகளில் நடைபெறும், அந்த கூட்டங்கள் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஹால், அதாவது பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் அரசியலமைப்பு அரங்கம்னு சொல்லுவாங்க. இப்போ அது சென்ட்ரல் ஹால் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் நியூ பார்லிமெண்ட் இது பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்த பார்லிமெண்ட்டில் சென்ட்ரல் ஹால் அப்படிம்பாங்க. ஸோ அந்த சென்ட்ரல் ஹால் தான் அப்போது கான்ஸ்டியூஷன் ஹால் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தான் அரசியலமைப்பு நிர்ணய முதல் கூட்டம் நடைபெற்றது. இதில் 213 பேர் பங்கு பெற்றாங்க. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தற்காலிக தலைவராக, அந்த கூட்டத்தில் இருந்த மிக வயது மூத்த தலைவரான டெம்பரரியாக அந்த அரசியல் நிர்ணய சபையின் சேர்மனாக பார்த்திங்கன்னா டெம்பரரி சேர்மனாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். மற்றும் பார்த்திங்கன்னா
இதுக்கு தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிந்தது யாருன்னு கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலனி இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்மொழிஞ்சாங்க. ஆனால் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இறந்துருவாங்க. ஸோ அடுத்த கூட்டம் 2வது கூட்டம் எப்போ நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 1946 டிசம்பர் 11ஆம் தேதி 2வது கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து நிரந்தர அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. துணைத் தலைவராக சேர்மனாக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வைஸ் சேர்மனாக HC முகர்ஜி அவர்களும் VT கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் வந்து துணைத் தலைவராக வைஸ் சேர்மனாக தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் இந்த 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 அவையோட இந்த அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக யாரை செலக்ட் பண்ணுவாங்கன்னா பிஎன் ராவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆலோசகராக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து 3வது கூட்டம் எப்போ நடைபெறும்னு பார்த்திங்கன்னா அது அடுத்த நாள் 1946 டிசம்பர் 13. முதல் கூட்டம் டிசம்பர் 9, 2வது கூட்டம் டிசம்பர் 11, 3வது கூட்டம் டிசம்பர் 13 நடைபெறும். இந்த கூட்டம் வந்து மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டு பார்த்தா இந்த கூட்டத்தில் வந்து நேரு அவர்களால் ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாளில் வந்து இந்திய அரசியலமைப்போட முகப்புரை ப்ரீஆம்பிளாக மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் வந்து ஒரு குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். அதாவது இந்திய அரசியலமைப்போட நோக்கம் என்ன, நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம அரசு இனிமேல் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சில விதிகளை கொண்டு வருவாங்க. இதை வந்து குறிக்கோள் தீர்மானம், நேரு அவர்களின் குறிக்கோள் தீர்மானம் அல்லது அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல ஆய்வுக்கு பிறகு பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஜனவரி 22ஆம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபையால் இது ஏற்றுக்கொள்ளப்படும். பின்னால் இந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முகப்புரையாக ப்ரீஆம்பிளாக வரும். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 years 11 months and 18 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 60 நாடோட அரசியலமைப்பிலிருந்து நிறைய சிஸ்டத்தை நம்ம காப்பி பண்ணி மாடல் எடுத்திருப்போம். இதை உருவாக்குறதுக்கு 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சில தகவல்லாம் இருக்கும். இதெல்லாம் தொடர்ந்து வந்து TNPSCயில் கேட்கப்படும் ஒரு பேசிக்கான கொஷின்ஸ். தேங்க்யூ.